தமிழக அரசோட அமைச்சர்களை கைலாசா நாட்டோட பிரதிநிதிகள் நேரில் சந்திச்சாங்களா? இதில் என்ன பேசப்பட்டுச்சு? இது சாதாரண சந்திப்பா இல்லை அரசு சார்பில் உறவை மேம்படுத்துகிற முயற்சியா? இந்த தகவலை நேரடியாக நித்யானந்தாவே அவரோட எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. உண்மையிலே என்ன நடந்தது? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல வழக்குகளில் சிக்கி இந்தியா விட்டு ஓடினதா சொல்லப்பட்ட நித்யானந்தா கடந்த சில வருஷமா கைலாசான்ற பேரில் தனி நாட்டை உருவாக்கியதா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கைலாசான்ற நாட்டுக்கு சொந்த அரசியல் அமைப்பு, கொடி, பாஸ்போர்ட்டு, மினிஸ்டருங்க, சர்வதேச பிரதிநிதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் நித்யானந்தாவோட எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியானதை எடுத்து அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த சந்திப்பில் நித்யானந்தா எழுதுனதா சொல்லப்படும் கைலாசாவின் வரலாறுன்ற புக்கை மினிஸ்டர்களுக்கு கொடுத்ததா அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புக்கு சனாதன தர்மத்தை காப்பதின் அவசியத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் விளக்கும் புத்தகம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புக்கை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷுக்கும், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கும், சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் கொடுத்ததா அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமாக சமூக ஊடகங்களில் பல பேர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வராங்க. இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமானதா இல்லை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததே அதிகாரப்பூர்வமான சந்திப்புன்னு போய் சொல்கிறாங்களா? நித்யானந்தாவோட வலைதள பக்கத்தில் ராஜாங்க ரீதியான உறவுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழக அமைச்சர்களும் இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் கொடுக்கல. அதனால் இந்த பதிவு நம்பும்படியாக இல்லை. இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பொதுமக்கள் கிட்ட விவாதத்தை உருவாக்கியிருக்கு. உண்மையிலே கைலாசாவோட பிரதிநிதிகள் தமிழக அமைச்சர்களை சந்தித்து பேசினாங்களா? இல்லை இது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட ஒருதலைபட்சமான பதிவா? அதிகாரப்பூர்வ விளக்கம் வர்ற வரைக்கும் இந்த விவகாரம் விவாத பொருளாகவே இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த விவகாரம் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம்.